இலங்கையில் இருந்து அகதியாக வந்த ஈழத்தமிழர் தனுஷ்கோடி அருகே மணல் தீடையில் தஞ்சம் அடைந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிக்கலாம். விஸ்வநாதன், அந்த நபர் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். இலங்கை ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள ஈழத்தமிழர் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே எங்கள் குடும்பங்கள் எல்லாம் காலி செய்து விட்டு தொடர்ச்சியாகவே தமிழகத்திலிருந்து தஞ்சம் தராங்க. இந்த தஞ்சமடையுடைய அந்த இலங்கை அகதிகள் ராமேஸ்வரத்தில் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசு செய்து கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா எடுத்த 4ஆம் மணல்தீடியில ஒரு இலங்கையை சேர்ந்த பிடிகோ பகுதியை சேர்ந்த கியோசன் என்ற ஒரு இளைஞர் தன்னந்தனியாக தீடையில் தவித்து வருவதாக அப்போதைக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலோர காவல் படையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து கடலோர காவல் படையினர் ஓவர் கிரவுட் மூலமாக தீடையில் தவித்து அந்த ஈழத்தமிழர் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவர் அகதியாக தமிழகத்துக்கு தஞ்சோடி வந்தாலும் அவர் வேற ஏதும் நோக்கத்திற்காக பல்வேறு கோணங்கள் அந்த இளைஞர் மீட்ட போலீசார் மண்டபம் மரைன் காவலுக்கு கொண்டு சென்று தீவிரமாக மத்திய மாநில உளவுத்துறை போலீசார் விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி விஸ்வநாதன் விவரங்களுக்கு.